ஒன்று பாடுறேன், நாங்கள் மாறி வந்துட்டோம் உனக்கு. என்ன பேர் உங்களுக்கு? பிரேமலதாவா? பேர் மாறி வந்துட்டோம். உங்களுக்கு பர்த்டேயா? எங்க கன்ஃபியூஸ் ஆகுது. சரி, ஆனந்த கண்ணீர். இதை மாதிரி உங்களுடைய உறவுகளை வந்து சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி விரும்பினா கட்டாயம் உங்களோட தொடர்பு கொள்ளுங்க. அந்த ஜாஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி தொடர்புகளுக்கு. சரி, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம், உங்களை எல்லாருக்கும் வணக்கம். சரி, நாங்கள் ஜாஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். சரியா, அம்மாவுக்கு இனிமையான பிறந்த தின நல்வாழ்த்துக்களை வந்து இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறோம். சரியா, வாழ்த்துக்கள். சரியா, இன்றைக்கு ஏதாவது வெறுமெண்ட் எதிர்பார்த்துனீங்களா? எதிர்பார்க்க இல்லையா? வேறு அனுப்பியிருக்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து. உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வந்து வந்திருக்கு. இப்போ நீங்கள் தான் எனக்கு கண்டுபிடிக்க போகிறீங்க யார் இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லி. சரி, ஏதாவது ஐடியா வந்துட்டா யார் அனுப்பியிருக்காங்கன்னு? மகள் அங்கே இருக்கிற எந்த நாட்டில்? இந்தியா இருக்கணும். இல்லை, இங்கே இருந்து வேறு இல்லை, எங்களை வெளிநாட்டிலேருந்து தான் வந்திருக்கு இந்த ஆர்டர். அதான் பெரிய ஏற்பாடுகளோடு வந்து நாங்கள் இப்போ கிஃப்ட்டுகளை தந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு போக சொல்லி எங்களுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. வெளிநாட்டில் இல்லையா? இப்படி செய்கிற அளவுக்கு இல்லையா? வடிவா யோசிச்சு பாருங்க பாப்போம். ரைட், ஓகே. வணக்கம் உறவுகளே, நாங்கள் ஜாஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழாலை என்கிற பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம். அப்போ இன்றைக்கு வந்து அம்மாவோட 50வது பிறந்த நாளை வந்து வீட்டில் தங்களோட பிள்ளைகள் சொந்தங்களோட வந்து சிறப்பாக எளிமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த கொண்டாட்டத்தை வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுவோம்னு சொல்லித்தான் இப்போ எங்களை வந்து இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க குறிப்பிட்ட சில பேர், சில பல புலம்பெயர் நாடுகளில் வாழக்கூடிய உறவுகள். அப்போ இன்றைக்கு அம்மாவுக்கு வந்து சின்ன ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்குறதுக்காக தான் வந்திருக்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம். என்னென்னா சொன்னால் சில பல கிஃப்ட்டுகளும் வந்திருக்கு. இப்போ சில நேரம் அந்த கிஃப்ட்டுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி. சரியா, பார்ப்போம். இப்போ கிஃப்ட்டுகளை உங்களுக்கு தாரதுக்கு முதல் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். யாராவது வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு செய்யக்கூடிய ஆக்கள் இருக்கிறோமோ உண்டு இல்லையா? வடிவா ஜோதிச்சு பாருங்க. வெளிநாட்டில் ஒரு சொந்தக்காரருமே இல்லையா? இருக்கணும், செய்யக்கூடிய ஆளுக்கு இல்லையா? ஒருக்கா இதுக்கு முதல்ல ஒருக்கா வேற இல்லையா சர்ப்ரைஸ்? அப்படியா? இதுக்கு முதல்ல ஒருக்கா வந்தேன்னு சொல்லி சொன்னாங்களே, இல்லையா? வேற இல்லையா? என்ன பேர் உங்களுக்கு? பிரேமலதாவா? பேர் மாறி வந்துட்டோமோ. ஏழாலைன்னு சொல்லி தான் சொன்னோம். உங்களுக்கு என்ன பிரேமலதாவா? உண்மையா பிரேமலதா? சுகிர்தாண்டு இல்லையா? சுகிர்தான்ற பேருக்கு தான் நாங்கள் வந்துடுறாங்க. வீட்டு பேர் சுகிர்தா அப்படி எதுவும் இருக்கா? ஐயோ, சரியா கதை. வீடியோ நிப்பாடுறேன், நாங்கள் மாறி வந்துட்டோம் போட. உங்களுக்கு பர்த்டேயா? எங்க கன்ஃபியூஸ் ஆகி. ஐயோ, வீடியோ நிப்பாடுறா வலிக்கு. சரி, பிறந்த நாளாண்டு அம்மா நிறைய குழப்பம் இல்லை, உங்களை தான் வந்திருக்கு. சரியா, பிரேமலதான்ற பேர் தானே உங்களுக்கு? ரைட், உங்களை தான் வந்திருக்கு. நான் சும்மா குழப்பி பார்த்தேன். சரி, இப்போ கெஸ் பண்ணுங்க. யாராவது ஒரு ஆள் 2 பேரை சொல்லுங்க. வெளிநாட்டில் ஒருத்தரும் இல்லையா? உங்களோட சகோதரங்கள், உங்களோட கணவற்ற சகோதரங்கள் எந்த நாட்டில் இருக்கிறோம்? ஜெர்மனி இல்லையா? வேற எந்த நாட்டில் இருக்கிறோம்? பிரான்ஸ்லேயும் இருக்கிறோமா? வேற எந்த நாட்டில் இருக்கிறோம்? ஜெர்மன், பிரான்ஸ் 2 நாட்டிலாம் இருக்கணும். சரி, அந்த 2 நாட்டில் இருக்கிற ஒரு இடத்துல இருந்தால் வந்திருக்கு. ஒரு 4 பேர் சேர்ந்து அனுப்பியிருக்கணும். ஜெர்மனியில் 2 பேர், ஃப்ரான்ஸில் 2 பேர். இல்லையா? வடியா அம்மா அழப்போறா அவளோட கிடையாது வதைக்காடா தம்பி. சரி, அம்மாவுக்கு என்னடா இப்போ ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. முதல்ல ஒரு கிஃப்ட் வந்திருக்கு, அதை தாரன். அதை பார்த்தோன்னா சில நேரம் கண்டுபிடிச்சிருவீங்க, யோசிச்சு பாருங்க. சரியா, ஓகே. என்ன கிஃப்ட் பார்ப்போம் என்ன? ரைட், ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இதுக்குள்ள என்ன வந்திருக்குன்னு சொல்லி. என்ன வந்திருக்கு? உடுப்பு வந்திருக்கு. மற்றது ரைட், உங்களுக்கு சேண்டில் வந்திருக்கு. இது மகள் தான். மகளா? ஆர் மகள்? இவையா? இல்லை, இவை இங்கே தானே இருக்கிறோம். நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கீங்களா? இல்லை, வெளிநாட்டிலேருந்து யாரும் இங்கே வந்திருக்கிறேன். ஆமாம், இல்லை தானே? ரைட், எங்களுக்கு வெளிநாட்டு கூட வந்தது. சரி, பிடிச்சிருக்காம்மா? கலர்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா? ரைட், ஓகே. சரி, இன்னும் ஒரு கிஃப்ட்டும் வந்திருக்கா, இதையும் பார்த்துருங்க. என்ன கிஃப்ட் பாருங்க. கிஃப்டை பார்த்துட்டீங்களா? அது பிடிச்சிருக்கான்னு பாருங்க. பிடிச்சிருக்கா? ரைட்,
கலர்கள் எல்லாம் ஓகேயா? சரி சந்தோஷம். சரி இப்போ கெஸ் பண்ணுங்க பாப்போம். இப்போ இதை யாரும் அனுப்பியிருப்பாங்க? இதே உங்களோட மகளாகளா? அப்படியா? இல்லையே. இல்லை இது உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்தாலும் வந்திருக்கு. வடிவா ஜோசிங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு க்ளூவும் தந்துட்டேன். 4 பேர். என்னண்டு? அதான் இல்லாட்டி எங்களை குழப்பறாங்களோ தெரியலன்னு. உண்மையாக வெளிநாட்டில் இருந்தானமா வந்திருக்கு. நீங்கள் சொன்ன அந்த 2 நாடு இருக்குது தானே, அதுலேருந்து கொஞ்சம் பேர் அனுப்பியிருக்கணும் சேர்ந்து. கதைக்கிறே இல்லையா? அப்போ அதான் அவேசில நேம் அவையோட கதைச்சி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்கணுமெண்டு அப்படியே அனுப்பியிருப்பினமோ. சரி யாராவது ஒரு பேரை சொல்லுங்க பாப்போம். யார் அனுப்பியிருப்பாங்க? இன்னும் ஒரு பேரும் பேரே இல்லை உங்களோட வாயிலிருந்து மகளாக்கல தவிர. கதைக்கிறே இல்லையா? ஓகே. மற்ற ஜெர்மனியில் ஜோதியா? அந்த பேர் போல தான் கிடக்கு போல கிட்டத்தட்ட. அப்படியா? வாய்ப்பில்லை. சுவிஸில் நாங்கள் க்ளூ எல்லாம் தான் அறியணும். க்ளூ எல்லாம் கொடுக்கக்கூடாதா? க்ளூ கொடுத்தாம கண்டுபிடிச்சிருவா. வா நின்று கடுமையாக யோசிக்கிறா. என்னடா மகளா? இல்லை இல்லை உண்மையா இல்லை அவே அனுப்பல. நான் இந்த கேக்குக்கு மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன்ம்மா. சரி இன்னொரு கிஃப்ட்டும் இருக்கு. அப்போ அதையும் பார்ப்போம். பார்த்துட்டு முடிவெடுப்போம். சரியா? நிறைய குழப்பம் கூடாதானே? எதிர்பார்க்கலையா? இனியும் குழப்பினா எனக்கு அப்புறம் அடிதான் விடும். அதுக்கு உண்மையாக யோசிச்சு தலையடியா இருக்கா? சரி இதுல ஒரு கிஃப்ட் இருக்கு அம்மா. இது என்ன கிஃப்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கப்பா? இல்ல கப் இல்ல. படியா யோசிங்க. என்ன இருக்கும்? தங்கா சொல்லுங்க என்ன கிஃப்டா இருக்கு பண்ணுது? என்ன கிஃப்ட் சொல்லுங்க பாப்போம். கண்டுபிடிங்க. கேட்க மாட்டான். சரி சரி ஓகே ஓகே. என்ன கிஃப்டா இருக்கும்? சரி நீங்களே அதை ஓப்பன் பண்ணி பாருங்க. சுடுதண்ணி விட்டு பார்ப்போமா இல்லாடி? அம்மா கண்டுபிடிச்சிட்டா. இதை விட இன்னொரு கிஃப்ட் இருக்கு. பாருங்க. சரி அம்மா கண்டுபிடிச்சால நான். சரி இப்போ ஏதாவது ஐடியா வந்திருக்காம்மா? இல்லை உண்மையா இல்லை. நான் இதை விட நிறைய குழப்பக்கூடாதுன்னு பார்க்குறேன். என்ன கடைசியாக ஒரு கிஃப்ட் இருக்குது. அதையும் காட்டுவோமா இருக்கா? காட்டுவோம். அம்மா கெஸ் பண்ணிட்டோம். என்ன நான் எங்களோட வாயால் சொல்கிறத விட அம்மாவே கண்டுபிடிக்கட்டும். இதில் ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் இருக்குது. சரியா? இப்போ இதில் வந்து விடச்சா நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிருவீங்க? ஏன்னா அதில் பேர் இருக்குது தானே, அப்போ அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ அதுக்கு முதல் நான் இப்போ கடைசியாக கேட்குறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்ன கொஞ்சம் பேர் சொன்னீங்க தானே, அதுக்குள்ளே ஒரு ஆள் தான் உங்களுக்கு இப்போ இந்த கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்கணும். சரியா? ஒரு 4 பேர் அனுப்பியிருக்கணும். பேர்கள் ஒருக்கா சொல்லுங்க பாப்போம். மகளுக்கு நிதுஷா. நிதுஷாவா? ஓகே அந்த பேர் ஓகே. நிக்சன். நிக்சன் ஓகே. மற்றது இன்னொரு 2 பேர்ட்ட பேர் படியா யோசிங்க. இப்போ இந்த 2 பேர்ட்ட பேரும் இல்லை. இல்லை. ஆடா போங்கடா நீங்களும் உங்களை சர்ப்ரைஸ் அம்மாட வேலையில் இப்போ. சரி இதை நீங்கள் இப்போ உடைச்சி பாருங்க. ஒரு 4 பேர் உங்களுக்கு தெரியாமல் அனுப்பியிருக்கிறோம். ஜெர்மனியில் 2, சுவிஸில் 1, ஃப்ரான்ஸில் 1, 3 நாடுகள் ஒன்று சேர்ந்து கீழ்பக்கம் தான் வந்திருக்கு. அட ஃப்ரேம் மாறிட்டு போட. அம்மா அடி அடி பார்க்குற ஆறடா அப்பா அது. சரி அம்மா காட்டும் போல் நீங்கள் முதல் பாருங்க எப்படி இருக்கு. நல்லா இருக்கா? நீங்கள் பாருங்க. ரைட் எங்கட வீடியோ பார்க்குறாங்க பாருங்க. சரி தங்கா பாருங்க வந்து பார்த்துட்டு ஓடிட்டா ஓகே இருக்கா? ரைட் இப்போ பாருங்க அம்மா பேரை பார்த்துட்டீங்களா? ஆறாக? ரெண்டு மகளும் அவன். அப்படியா? சரி 4 பேரும் தான்.
நிலக்ஷனா, நிதுஷா, சதுர்ஷா, நிக்ஷன். 3 பேர். மற்றதார் இதில் நிற்கிறார்கள். நீங்க ஓகே, நீங்க ஓகே. இவா அவா நீங்க 4 பேர் தான் செய்திருக்கீங்க. ரைட், ஓகே ஓகே. சரியாம்மா, கூட குழப்பிட்டேனா? இல்லை தானே? ஓகே, இந்தாங்க. சரி, உங்களோட அன்பு பிள்ளைகள்லாம் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு இன்றைய நாளை வந்து சிறப்பாகி இருக்கிறோம். அப்போ எதிர்பார்த்துறீங்களா இது கிடைக்கும்னு சொல்லி? கொஞ்சம் எதிர்பார்க்கலையா? இப்படி நேற்று முந்தின நாள்லேருந்து கொஞ்சம் அவசரக்காக இருந்து கழிச்சு ஒன்று திருப்பி ஒன்றும் எதிர்பார்க்கலையா? அப்படியா? சரி, உங்களோட பிள்ளைகள்லாம் செய்திருக்கணும். அப்போ என்ன சொல்ல போறீங்க அவைக்கு? நன்றி, தேங்க்யூ ஸோ மச். சரி, அப்போ இவ்வளோ நாளைக்கு பிறகு இப்படி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கேன்னு அவன் ஆனந்த கண்ணீர் விடுறா. ரைட், சக்ஸஸ். அப்போ எங்கட சர்ப்ரைஸ் வெற்றிகரமாக. அழுகுறீங்களா அம்மா? ஏன் அழுகுறீங்க? சரி, ஆனந்த கண்ணீர். ஓகே, ரைட். உங்களோட ஆசை புதல்விகளும் அண்ணாவும் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த கிஃப்டை வந்து அனுப்பியிருக்கிறோம். சரியா? சந்தோஷம் தானே? ரைட், ஓகே, நன்றி. சரி, மீண்டும் ஒரு முறை எங்களுடைய ஜஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி சார்பில் வந்து அம்மாவுக்கு இனிமையான பிறந்த தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை மாதிரி உங்களுடைய உறவுகளை வந்து சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி விரும்பினா கட்டாயம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற நாங்களும் தயாராக இருக்கிறோம். அப்போ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிட்டா? திருப்தியாக இருந்தேன். சந்தோஷம். ஓகே, அம்மாவோட கண்ணீர் எங்களுக்கு 100% திருப்தியா? ரைட், ஆனந்த கண்ணீர். சரி, சந்தோஷம் அம்மா. போயிட்டு வரோம் நாங்களும். ஓகே, ரைட். அம்மா பாருங்க. Right. ஓகே, அம்மா இதுவும் பிடிச்சிருக்கா? ரைட். இது மேலே வரும் ஃபுல்லாக தண்ணி ஆனாது.